அதிகாரம் தானே சமூக நீதி சொல்றீங்க. அந்த கடைக்கோடி மனிதனுக்கு அதிகாரம் போயிருக்கான்னு கேள்விப்படுறேன். தென்னிந்திய நலச்சங்கம் இருக்கும்போது நீதி கட்சி ஆட்சி இருக்கும்போது பட்டியல் தவிர காட்டுங்கன்ற. ராஜாஜியும் காமராஜரும் பக்தவத்சலம் வந்த பிறகுதான் உங்களுக்கு பட்டியல் தவிர அமைச்சர் வைக்க வர்றாங்க. தென்னிந்திய நலச்சங்கம் நீங்க பிராமண எதிர்ப்பு தான் கொண்டு வந்தீங்க. நீங்க சமூக நீதினா பிராமண எதிர்ப்பு மட்டுமா? பிராமணர்கள் வேண்டாம் உங்க அமைச்சர்களை சேர்க்கல. நீங்க வந்து எந்த பட்டியல் தவிர அமைச்சர் வச்சீங்க சொல்லுங்க. ஒரு பட்டியல் அமைச்சர் சொல்லுங்க. நீதி கட்சியில இருந்த ஒரு பட்டியல் அமைச்சர் பேர் சொல்லுங்க. இந்த கேள்விக்கு பதில் தரணுமா இல்லையா? அப்ப நீ நீதி கட்சி காலத்துல இருந்து திராவிட முன்னேற்ற கழக காலத்துல இருந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக காலத்துல நீங்க கொண்டு வரவே இல்லை. என்ன அர்த்தம்? உங்களுடைய டைல்யூட்டட் அப்படின்னு ஒரு ஏடிஎம்கே எம்ஜிஆரையும் ஜெயலலிதா வந்து டைலூட்டட் திராவிடன் பார்ட்டின்னு சொல்லுவாங்க. அவங்க எல்லாம் வந்து கொள்கை பிடிப்பு கிடையாது திமுக மாதிரி சொல்லுவாங்க ஒரு பொது வெளி விமர்சனத்துல. அந்த திரு எம்ஜிஆர் அவர்கள் தான் முதல்ல வந்து மத்தியில வந்து மந்திரியா இருக்கிற வாய்ப்பு கிடைக்கும் போது ஒரு பட்டியலத்தோர் கொண்டு போய் நிற்கிறார். அந்த ஜெயலலிதா அவர்கள் தலித் கொண்டு வந்து நிப்பாட்டுறாங்க திருச்சியில. பொது தொழில் தலித் நிப்பாட்டுறாங்க. இது மாதிரியான புரட்சிகளை பண்ணதெல்லாம் வந்து எம்ஜிஆர் ஜெயலலிதா தான். நீங்க என்ன பண்ணீங்க சொல்லுங்க? இங்க திராவிடத்தோடைய சித்தாந்தத்துல கை வைக்கணும்னா பெரியார கை வைக்கணும். பெரியார கை வச்சா இங்க வந்து இதற்கான ஒரு தேர்தல் கிடைக்குங்கிறதுக்காக தான் பெரியார வந்து தாக்கி பேசுறாரு. ஆமான்ற. ஆனா பெரியார் தான் சமூக நீதியினுடைய மையப்புள்ளி. அவருடைய திராவிட இயக்கங்கள் தான் சமூக நீதி நீட்சின்னு நீங்க சொல்லுங்க. இத்தனை வருஷமா ஒரு இயக்கத்துல ஒரே தலைவர் உட்கார்ந்துருக்காரு. ஆர்எஸ்எஸ் வந்து பாசிச இயக்கம் சொல்றீங்களா இல்லையா? சொல்லுங்க. திராவிடர் கழகத்துல இரண்டாவது தலைவர் சொல்லுங்க மணியம்மைக்கு பிறகு. சரி, திராவிடர் கழக தலைவர் ஐயா வீரமணியோட மகன் இப்ப அந்த தலைமைக்குள்ள வந்து நிதிக்குள்ள இருக்கிறாரா இல்லையா சொல்லு. அப்ப நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? நீ சமூக நீதி பேசினா அது வந்து நான் இருக்கிறேன், எனக்கு அடுத்து வந்து பொதுச்செயலாளரா இணை பொதுச்செயலாளர் ஒரு 2 பட்டியல் சகோதரர்கள் இருக்கிறாருலாம் வச்சிருக்கணும். நான் இருக்கிறேன், என் மகன் இருக்கிறாருன்னு சொல்லி வச்சு என்ன அர்த்தம்? அப்ப நீங்க சமூக நீதி எங்க பேசிருக்கீங்க? இதே குளத்தூர் மணி அவர்களும் கு ராமகிருஷ்ணன் போன்றவர்களும் திராவிட கழகத்துல ஏன் வெளியே இருந்தாங்க? அதுக்கு போல போய் சொல்லுங்க. ஆனா அவரே அதே பெரியார் வந்து திருக்குறளை வந்து நான் முன்ன ஏத்துக்காம இருந்தேன், அதுக்கப்புறம் நான் ஏத்துக்கிட்டேன். அதுல சில ஒரு கடைக்குள்ள உள்ள நுழையிறோம் அப்படின்னா அதுல பல விஷயங்கள் நமக்கு பிடிக்கும், பல விஷயங்கள் பிடிக்காது. அது மாதிரி சில விஷயங்கள் நான் எடுத்துக்கிட்டேங்கிறத அவரும் சொன்ன ஒரு விஷயம் தானே. அப்பயுமே சில விஷயங்கள் ஏற்படவே சில விஷயங்கள் ஏற்படலாதவே சொல்லி சொல்றாரு. இன்னைக்கு திருக்குறளை தூக்கி பிடிக்கிற பெருமக்கள் கூட சொல்லணும் எதுதான் ஏற்புடையவார்கள். நம்ம திருக்குறளை நம்ம உலக பொது மறைன்றோம், தமிழ் வேதம்ன்றோம், உலகத்துக்கு தமிழ் கொடுத்த கொடைன்றோம். சரிங்களா? யாமறிந்த புலவர்களே வள்ளுவர் பட்டியல் வைக்கிறார் பாரதியார். நீங்க ஏற்கிறீங்கல்ல, பெரியார் இறையர்க்கலாம் சொல்லுங்க. என்னங்க கணக்கு இருக்கு எனக்கு? அது நான் வந்து இன்னொரு இடத்துல பதிவு பண்ணிருக்கேன். நாளைக்கு வள்ளுவரை இதே திராவிட இயக்கம் விமர்சிக்க போயிருக்காங்க. பார்த்துக்கிட்டே இருக்கு, நீங்க அதை பார்க்க போறீங்க. சோ பெரியார் வந்து வள்ளுவரை ஏற்றுக்கொண்டார். சரி, கம்பரை பத்தி என்ன சொல்றாரு? இளங்கோடியை பத்தி என்ன சொல்றாரு? அதேதான் மாத்தினாரா? தமிழ்தாய் வாழ்த்து பத்தி 70களில் தான் அந்த தமிழ்தாய் வாழ்த்து வருது. கருணாநிதி அவர்கள் முதலமைச்சரான பிறகுதானே வருது. அப்ப வந்து ஒரு பக்குவப்பட்டு முதிர்ச்சி திமுக எல்லாம் ஏற்று அவர்களுக்குள்ள இந்த பிரச்சனைகள் எல்லாம் நீங்கி எல்லாம் வந்து ஏற்றாங்கல்ல. அப்ப தமிழ்தாய் வாழ்த்து பத்தி என்ன சொன்னாரு கேளுங்க. மதுக்கடை பத்தி என்ன சொன்னாரு கேளுங்க. மது விலக்கு பத்தி என்ன சொன்னாரு கேளுங்க. சமூக நீதினு என்னங்க? சாராயம் குடிக்கிறதா? வீட்டுக்கு சரக்கு வரணும்ன்றாரு பெரியார். கடையில் இருக்க கூடாதுங்க, எல்லாருக்கும் கிடைக்கணும்ன்றார்.